ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். நம்ம விநாயகர் ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சோம். அவரே நமஸ்காரம் பண்ணிட்டோம், அவர் அனுகிரகத்தை வாங்கிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம யாரை தரிசனம் பண்ண போறோம் அப்படின்னாக்கா, மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ண போறோம். ஏன்னாக்கா இது பொதுவாக, அதாவது இதே கிரமத்தில் தான் எல்லா கோவிலும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அநேகமா 90% இப்படிதான் இருக்கு கோவில்ல. விநாயகரை பார்த்தோன்னா அடுத்தது மகாவிஷ்ணுவை பார்க்க போறோம். அந்த மகாவிஷ்ணு எந்த பக்கம், மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி இருப்பாரு. சிவனுக்கு பின்னாடி மேற்கு பக்கம் பார்த்து இருப்பார். ஆனா நமக்கு அடுத்த ஒரு கேள்வி வரும், அந்த இடத்துல விஷ்ணு இல்லையே, நான் வேற ஒரு சுவாமியை கூட அங்க பார்த்துருக்கனே அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருதா அது யாருன்ட்டுன்னு? அவர் தான் லிங்கோத்பவர் அப்படின்ற ஒரு சுவாமி. அந்த இடத்துல நமக்கு ஞாபகம் வரும். அந்த இடத்துல அதுலயும் மகாவிஷ்ணு இருப்பார் இல்லையா? மகாவிஷ்ணு எது இந்த உலகத்துல யாரு பெரியவர் அப்படின்னு காமிக்கும் போது சிவன் தன்னுடைய சொரூபத்தை எடுக்கிறார் இல்லையா? அந்த சொரூபத்தை பார்க்கும்போது மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து கீழே போறார். அப்போ அந்த ரூபம் அங்க இருக்கும். இப்போ மகாவிஷ்ணுடைய ஸ்தானம் மேற்க பார்த்த மாதிரி இருப்பார். ரொம்ப விசேஷமானது. நமக்கே தெரியும், ஏகாதசி இத மாதிரி நாட்கள்ல அவருக்கு முன்னாடி அங்க நின்று விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதெல்லாமே சொல்லலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம், வேற ஸ்தோத்திரங்கள், விஷ்ணு சம்பந்தமான ஸ்தோத்திரங்கள், கிருஷ்ணரை பத்தி எல்லாமே அவர் நாங்க சொல்லலாம். இப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம ஸ்லோகம் சொல்றோம் அப்படின்றதுனால நம்ம சத்தமா சொல்றோம்னு வச்சுங்க, பக்கத்துல வரவர்களுக்கு அது எந்த விதத்திலையும் இடையூறாக இருக்கக்கூடாது. நம்ம கண்டிப்பா அடுத்த கேள்வி கேட்போம், கோவில்ன்றது பொது தானே, யாரு வேணாலும் ஸ்லோகம் சொல்லலாம்னு. கண்டிப்பா எல்லாருமே சொல்லலாம், நமக்கு சுதந்திரம் உண்டு. கோவில்ல சுவாமி வினாடி நின்று சத்தமா சொல்றதுக்கு நமக்கு உரிமை உண்டு. ஆனால் அது மற்றவர்களுடைய சுதந்திரத்துல அது குறுக்கிடாம இருந்ததுனாக்கா அது எப்பயுமே அழகான விஷயம்தான். அதனால நம்ம மற்றவங்களுக்கு அது சிரமத்தை கொடுக்காத மாதிரி நம்ம ஸ்லோகங்களை சொல்லிக்கலாம். சத்தமாவும் சொல்லலாம், மானசீகமாவும் சொல்லலாம். ஏன்னா மானசீகமா சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தான் எப்பவுமே பலன் ஜாஸ்தின்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஆலயம் அப்படின்றதுக்கே நம்ம என்ன, அதுக்கான லட்சணம் என்ன பார்த்தோம், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? பரமாத்மா உள்ள இருக்காரு, எல்லா ஜீவாத்மாக்களும் உள்ள இங்க வருது. அப்போ ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அங்க சேர்றதுக்கான ஒரு இடமாக அது இருக்கு. அப்போ அந்த இடத்துல கோலாகலம் எங்க அப்படின்னாக்கா அவருக்கு முன்னாடி வர வரைக்கும். அவருக்கு எதிர்க்க நிற்கும் போது கோலாகலம் கிடையாது இல்லையா? தலைவர்கள் கோஷம் கூட நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னாக்கா, அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் கோஷங்கள் நடக்கும். ஆனா அவர் பக்கத்துல போய் நின்ற உடனே அவர்கிட்ட அமைதியா தான் பேசும். அதே மாதிரி கோவில்ல கூட நம்ம பிரதட்சணம் பண்ணும் பொழுது நம்ம சத்தமா ஸ்லோகங்களை சொல்லிட்டு அது வர்றது தப்பு கிடையாது. ஆனா யாரும் இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த நேரத்துல அது கண்டிப்பா நமக்கு பலனை கொடுக்கும். ஆனா அந்தர்முகமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னாக்கா அதுக்கு பலன் உடனே நமக்கு சம்பந்தம் அவரோட ஏற்பட்டுரும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சுவாமி நான் அப்படியே பார்த்துன்னு பார்த்ததானே முடியும் அப்படின்னா கிடையாது. நீங்களே பாருங்க, எந்த கோவில்ல போனாலும் நம்ம சுவாமியை பார்த்த உடனே கண்ணை தான் மூடி பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அவர் நமக்கு உள்ள இருக்காரு அவர். அப்போ உள்ள இருக்கக்கூடிய விஷயத்த நமக்கு அங்க ஒரு தொடர்பானது ஏற்படுறது இல்லையா? இப்ப இதுக்கு ஒரு உதாரணத்துல நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்னாக்கா, ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் வீட்டுல என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அம்மா இல்ல அப்பா எங்கேயா காசு வச்சாங்க அப்படின்னாக்கா அந்த பணத்தை எடுத்துன்னு போயிடுவாங்க. எங்க வச்சாலும் எடுத்துன்னு போயிடுறான் அவன். அவங்க இந்த அரிசி போட்டு வைப்பாங்க இல்லையா, கிராமத்துல பெரிய இதுல அரிசி, அந்த இடத்துல வச்சு பார்த்தாங்க, அங்கிருந்து எடுத்துன்னு போயிட்டான். இந்த மிளகா எல்லாம் போட்டு வைப்பாங்க, அந்த இடத்துல வச்சா அங்கேயும் எடுத்துன்னு போயிட்டான். அப்புறம் பெட்டு அதுக்கீழே வச்சா எடுத்துன்னு போயிட்டான். எங்க வச்சாலும் அவன் எடுத்துன்னு போயிட்டே இருக்கான். அவங்களால தடுக்கவே முடியல. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாளா கழிச்சு இந்த பணம் காணாம போறதுன்றதே இல்லாம போச்சு. உடனே வீட்டுக்காரர் மனைவியிட்ட கேட்கிறாரு, இது மாதிரி இப்பெல்லாம் காசு நான் கேட்டோடனே கரெக்டா எடுத்து தரையே, எந்த குறையும் நீ சொல்றது இல்லையே, காணாம போச்சுன்னா சொல்றது இல்லையே, என்ன ஆச்சு, எப்படி அவன் திருந்திட்டானா, அவன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க என்ன அப்படின்னாக்கா, வேற ஒண்ணும் இல்லைங்க, அவன் எல்லாத்தையும் இங்க எங்க வச்சாலும் அவன் எடுத்துடுறான். இதுக்கு ஒரே சிறந்த இடம் எதுன்னு நான் யோசிச்சேன். எதுன்னு பார்த்தாக்கா
அவனுடைய மேக்ஸ் புக் தான் கரெக்டான இடம்னு நான் நினைச்சேன். அவனுடைய மேக்ஸ் புக்ல எடுத்துமே அதை வச்சேன். பாத்தீங்கன்னாக்கா எப்ப தேவை இருந்தாலும் நான் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா அவன் அந்த மேக்ஸ் புக்கு திறக்கிறதே கிடையாது. பொதுவாவே நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஆனா அதுகிட்ட ஒரு பயமானது இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் பகவான் என்ன பண்ணிருக்காரு ஈஸ்வரன் அப்படின்னாக்கா, அவர் எந்த இடத்துல வச்சிருக்காருனாக்கா, எந்த இடத்த நம்ம பார்க்க மாட்டோமோ அந்த இடத்துல, ஆனா எல்லாருக்கும் இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த இடத்த நம்ம பார்க்க மாட்டோம். அந்த இடத்துல தான் அவர் எப்பவுமே இருப்பார். அதாவது எங்க ஹிருதயத்துல. அந்த இடத்துல அவர் வந்து ஒளிஞ்சு உள்ள இருக்காரு அவரு. நம்ம யாரும் அதை ஓபன் பண்றது கிடையாது. நம்ம எப்பவுமே வெளி உலகத்தை தான் பார்க்கிறோம். அதான் ஸ்லோகம் சொல்லும் போது கூட அப்படியே வெளியே எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் பார்ப்போம், நம்ம சிரிப்போம், அப்படிதான் நடக்குது. நீங்க சாதாரணமா பார்க்கலாம். ஸ்லோகங்கள் சொல்லும் போது கூட, பிரார்த்தனை பண்ணும்போது, ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுக்குற இடத்துல என்ன ஆகுறது அப்படின்னா, ஸ்லோகம் சொல்லும் பொழுது கண்ணை மூடிண்டு அவரை பத்தி தியானம் பண்ணும்போது உள்ள அவர் வருவார் இல்லையா? என்னுடைய நாவில் வந்து நீ ஆடணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பிரார்த்தனை பண்ணாதானே வருவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, அந்த சமயத்துல தான் மைக் அட்ஜஸ்ட் பண்றது, அப்புறம் புஸ்தகத்தை எடுத்து இப்படி வைக்கிறது, ஸ்லோகம் சொல்லிண்டே. அப்படியா அப்படின்னு பார்த்தாக்கா அந்த ஐக்கியமானது அங்க வராது. அதே மாதிரிதான் கோவில்ல கூட. கோவில்ல போனோடனே அவரை பார்த்தோன்னே கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிண்டு தியானம் சொல்லணும். பின்னாடி வரவங்களுக்கு யாருக்கும் எந்த விதமான இடையூறும் அது இருக்கக்கூடாது. ஆனா யாரும் இல்லைன்னா நம்ம சத்தமா சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனா சில பேர் விரும்புவாங்க, நீங்க நல்லா பாடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அது பாடலாம். அப்படின்னா மனசார நம்ம அவரோட ஒரு தொடர்பை வச்சுக்கிறது நல்லது. சரி, அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் யாரை பத்தினாக்கா மகாவிஷ்ணு. இந்த ஸ்லோகமானது பாகவதத்திலிருந்து வரக்கூடிய ஸ்லோகம். குந்தி தேவி வந்து கிருஷ்ணரை இப்படி ஸ்துதி பண்றான். அது என்ன ஸ்லோகன்றத இப்ப பார்ப்போமா? எப்பயும் போல நான் முதல் ஸ்லோகங்களை உங்களுக்கு பிரிச்சு சொல்லுவேன், அப்புறம் முழு ஸ்லோகத்தை சொல்றேன். சரியா? ஆரம்பிப்போமா? நமஹா பங்கஜ நாபாய நமஹா பங்கஜ மாலினே நமஹா பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜ அங்கிரயே அப்படின்றது இந்த ஸ்லோகம். அதாவது மகாவிஷ்ணுவானவர் பத்மம் ரூபமாவே எல்லாமே இருக்கார். அவருடைய கண்ணும் நம்ம என்ன சொல்றோம், பத்மநாபன் அவருக்கு பேரு. பத்மநாபன் அவருடைய தொப்புள்ள அந்த பத்மம் இருக்கு. அதே புண்டரீகாட்சன்னு அவருக்கு பேரு. கண்ணும் தாமரை. இப்படி எல்லாமே தாமரை ரூபமா இருக்காருன்றத குந்தி தேவியானவர் வர்ணிக்கிறார் பாகவதத்துல. இப்ப இந்த முழு ஸ்லோகத்தை பார்ப்போமா? நமஃ பங்கஜநாபாய நமஃ பங்கஜமாலினே நமஃ பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அப்படியே ஒரு லயத்தோட அவரோட பாடணும்னாக்கா ஐக்கியமானது மகாவிஷ்ணுவோட நமக்கு கிடைக்கும். கோஷ்ட தேவதைகள் தானேன்னு நம்ம அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இவங்க எல்லாருமே முக்கியம். சரி, இப்படி நம்ம மகாவிஷ்ணுவை பார்த்தோமா, அடுத்தது யார் வருவார் அப்படின்றத அடுத்த ஆலய ரகசியத்துல பார்ப்போம். நமஸ்காரம்.